இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் கடந்த 2 தினங்களாக தியானம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அனுபவம் குறித்து அங்குள்ள குறிப்பேட்டில் பதிவிட்டு கையெழுத்திட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம். பிரசாத், வணக்கம். தற்பொழுது அந்த குறிப்பேட்டில் பிரதமர் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 30ஆம் தேதி கன்னியாகுமரியில் அமைந்திருக்கின்ற விவேகானந்தர் பாறைக்கு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் 2 இரவுகள் உட்பட 45 மணி நேரம் அங்கே செலவிட்டார்கள். தியானத்தில் ஈடுபட்டார்கள். சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு தியானத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து நேற்று மாலை அங்கிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்றிருக்கிறார்கள். அவர் செல்வதற்கு முன்பாக விவேகானந்தர் நினைவு பாறையில் வைக்கின்ற அந்த பதிவேட்டில் தன்னுடைய குறிப்பை அதில் பதிவு செய்திருக்கின்றார். அந்த குறிப்பில் விவேகானந்தர் பாறை நினைவகத்திற்கு வரும்போது நான் ஒரு அமானுஷ்ய மற்றும் அற்புதமான ஆற்றலை அனுபவிக்கிறேன் எனவும், அதே போன்று அன்னை பார்வதியும் விவேகானந்தரும் இப்பாறையில் தவம் செய்தவர்களையும் இந்த பாறை நினைவு சின்னத்தின் வடிவத்தில் ஏக்நாத் ரானடே இந்த மண்டபத்தை உருவாக்கிய ஏக்நாத் ரானடேஜி சுவாமி விவேகானந்தரின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே போல ஆன்மீக மறுமலர்ச்சியின் தூண்டுகோலாக விவேகானந்தர் என்னுடைய வழிகாட்டியாகவும் எனக்கு ஆற்றல் கொடுப்பவராகவும் என்னுடைய தவத்தின் ஆதாரமாகவும் இருந்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் விவேகானந்தர் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு பாறையில் தியானம் செய்த போது இந்தியாவின் மறுசீரமைப்புக்கு ஒரு புதிய திசையை பெற்றார். இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு சுவாமிஜியின் மதிப்புகள் மற்றும் லட்சியங்களை பின்பற்றி நமது கனவுகளில் இந்தியா வடிவம் பெறுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், அதனால் எனக்கும் இந்த புண்ணிய இடத்தில் தியானம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று பாரத அன்னையின் காலடியில் அமர்ந்து எனது வாழ்வில் ஒவ்வொரு கணமும் என் உடலின் ஒவ்வொரு துகளும் தேசத்தின் சேவைக்காக எப்போதும் அர்ப்பணிக்கப்படும் என்ற எனது உறுதியை இன்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.